வணக்கம். எங்கள் வீட்டு புளிச்சக்கீரை இக்காம்பிலேஸ் தொக்கு ஒரு சிம்பிள் சமையல். நம்ம முதல்ல 2 கத்திரிக்காய், 5 ஊசி மிளகா, 4 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வேக விட போகிறோம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கிங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை இதில் சேர்த்து வேக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து தண்ணியெலாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு நல்ல பதத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு இக்காம்பிலேஸ், 2 வெங்காயம், 6 காஞ்ச மிளகான்னு நான் வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட போகிறேன். அதாவது இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி இந்த அளவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை இதில் சேர்த்துக்கிங்க. தண்ணி லேசாக விட்டால் போதும், ரொம்ப விட வேணாம். அதுக்கப்புறம் இதை ஒரு லோ ஃப்ளேம் நெருப்பில் ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், காமெண்ட்